ஒரு வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அப்பா இட்லி கேட்குறாங்க, அண்ணா தோசை கேட்குறாங்க, தம்பி பூரி கேட்குறாங்க. இப்படி ஒருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சமான தேவையான விஷயத்த அம்மா கிட்ட எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு உரிமையோடவும் தைரியமாகவும் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல அம்மா என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணி கொடுத்துட முடியாது. இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது தேவையோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த விஷயத்த டெமோக்ரஸி கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாட்டில் அல்லது ஒரு ஏரியாவில் நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? நமக்கு தேவையானதை அடிப்படையான விஷயத்த எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அண்ட் லைப்ரரி வேணும், பிளே கிரவுண்ட் வேணும் அப்படின்னு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட வைக்கிறோம். இப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் வைப்பாங்க, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணி கொடுத்துட முடியாது. ஸோ இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது ரொம்ப அவசியமாக தேவையோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்டிக்கல் 19 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அது மூலிமா நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் உரிமையோட நம்மளோட பிரதிநிதிகிட்ட கேட்க முடியுது. ஸோ இது போல் கிரிட்டிக்கலான கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா திரூஸ் IAS அகாடமிக்கு வாங்க. ஐ எம் அபிநயா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.